இப்போ வந்து நம்ம ஹீரோயினோட ஃபாதருக்கு ஒரே டென்ஷன் என்னன்னா, யார் அந்த பையன்? எப்படி கூட்டிட்டு போனான்? அப்படின்ற மாரி எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற மாரி ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து யாருன்னே தெரியல. க்ளூவே தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு அவனோட ஹீரோயினோட அலமாரி, பீரோ எல்லாமே சர்ச் பண்றாரு. சர்ச் பண்ணும்போது எதுவுமே கிடைக்கல. கிடைக்கும்போது எதுவுமே அதுவும் அதாவது யாரு அந்த பையன் அப்படின்ற மாரி எதுவுமே டீட்டெயில்ஸ் கிடைக்கல. ஸோ, அதனால என்ன பண்றாரு, நேரா வந்துட்டு அவளோட அலமாரி, பீரோவ பார்க்குறாரு. பீரோல இருக்க துணிமணிகள பார்க்குறாரு. துணிமணிகள பார்க்கும்போது ஒரு ஷர்ட் இருக்குது. அந்த ஷர்ட் வந்துட்டு கிடைச்சிருக்குது. அந்த ஷர்ட் வந்து கண்டிப்பா வந்துட்டு இவன் லவ் பண்ற பையனோடது தான் அப்படின்ற மாரி சந்தேகப்படுறாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ அ அந்த ஷர்ட் வந்துட்டு யாருது அப்படின்றது எப்படி சர்ச் பண்ண முடியும்? ஸோ அந்த ஒரு டென்ஷன்ல வந்துட்டு கூட வந்து வேலை செய்ற ஒருத்தர்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து இந்த ஃபிஷர்மேன் யூனியன்ல வந்து எல்லாரும் வந்து இவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோல வந்துட்டு இந்த ஷர்ட்ட வந்து பார்த்த உடனே, யாரு வந்துட்டு இந்த பையன் வந்து ஆ இரு என் பொண்ண வந்து லவ் பண்ணுது அப்படின்ற மாரி இது வந்து கண்டுபிடிச்சு இது பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேரா வந்துட்டு ஒரு திருவிழா காட்டுறாங்க. அந்த மீனவர் தெருவுல, மீனவர் ஊர்ல வந்து நடக்கிற ஒரு திருவிழா காட்டுறாங்க. அதுல வந்து இவனுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க வந்துட்டு தப்பா நடந்துக்கிற மாரி காட்டுறாங்க. வாண்டடா சண்டை வலிச்சு ஹீரோயின அடிச்சு போட்டுர்றாங்க. அ ஹீரோவ அடிச்சு போட்டுர்றாங்க. ஹீரோவ அடிச்சு போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவையும் வந்துட்டு தாக்குறாங்க. அவங்க அப்பாவையும் தாக்கிட்டு, ஆ 2 பேர்கிட்டயும் வாண்டடா வந்துட்டு ஃபைட்ட வந்துட்டு இது வளர்த்துக்கிட்டு என்ன பண்றாங்க, ஹீரோவ போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு அதோட சீன் கட் பண்றாங்க. அவங்க அப்பாவும் வந்துட்டு தவறிர்றாரு அப்படின்ற மாரி காட்டிட்டு இது பண்ணிர்றாங்க. இது வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு தெரிய வர ஆ ஹீரோயினுக்கு வந்து இந்த மாரி தெரிய வர என்ன பண்றாரு விஜய் சேதுபதி எப்படியாவது வந்து சீக்கிரமா வந்துட்டு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து முன்னாடியே ப்ரப்போஸ் கேட்டுருப்பாங்க. அவங்க தங்கச்சி வந்து சாரி விஜய் சேதுபதி தங்கச்சி வந்துட்டு முன்னாடியே கேட்டிருப்பாங்க. இந்த மாரி ஆ என்னோட பையனுக்கு வந்து கட்டி கொடுன்னு. அப்போ இவரு அவன் வேணாம் வேணாம்னு சொல்லியிருப்பாரு. பட் இந்த மாரி சிச்சுவேஷன் இருந்தாலும் என்ன பண்ணுவாரு, வேற வழியே இல்லாம சரி ஓகே. நான் வந்து உங்க உன்னோட பையனுக்கு என் பொண்ண கட்டி குடுக்குறேன் அப்படின்ற மாரி ஒரு கமிட்மெண்ட் குடுத்துருவா. இது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, கரெக்ட்டா வந்துட்டு அந்த ஹீரோவோட வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த மாரி வா என்ன வந்து கல்யாணம் பண்ணி தராரு எங்க அப்பா. என்ன வந்து கூட்டிட்டு போறாரு வா அப்படின்ற மாரி ரெக்வெஸ்ட் பண்றாங்க. ரெக்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஹீரோவுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஒரு பர்சன்ட் கூட விருப்பம் இல்ல. என்னால முடியாது. எங்க அப்பாவையே கொன்னுட்டாங்க. நான் இதுக்கு மேல வந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு நீ தேவையில்ல அப்படின்ட்டாரு.